ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது மகாராஷ்டிராவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 4 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, அதோட கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, திப்பியாக அரைச்சா போதும். 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைக்காத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துகிட்டு நல்லா கொத்தமல்லியை சின்னதாக சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா சர்க்கரை இதை என்ஹான்ஸ் பண்ணி தருன்றதுனால சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா சேர்த்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இறுக்கமாக இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒன்று சேர இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். நல்லா கெட்டியாக இதை பிசையணும். இது நல்லா ஒன்று சேர்கிறதுக்காக தான் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணியை பார்த்து செய்யுங்க, பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நான் நல்லா நீட்டமாக செஞ்சுட்டு இதை நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். இல்லை நீங்கள் இது ஒரு டப்பாவில் போட்டு கூட அப்படியே வேக வைக்கலாம். இதனால் இந்த மாதிரி நீட்டமாக நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நம்ம இப்போ ஒரு இட்லி குக்கரை எடுத்துக்கலாம். இட்லி குக்கரை எடுத்துகிட்டு அதனால் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதை வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு ஒரு இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா 10 நிமிஷம் இந்த மாதிரி வெந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கேக் மாதிரி வந்துடும். நீங்கள் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கூட வச்சு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். இதை ட்ரையாக ஷாலோ ஃப்ரையாகவும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயிலையும் போடலாம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ட்ரையாகவே பண்ணலாம். இது ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு திருப்பி போடுங்க. மெதுவாக பொறுமையாக அதை செய்யணும். இதை நல்லா செஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். அருமையான ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.